آله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه فسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. قال رسول الله صلى الله عليه وسلم: وهو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு இரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது இன்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானார். நமது உயிரிடம் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானார். வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதனுடைய நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும்,
ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துக்கள், சோதனையிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானார். இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் புனிதமிகு ஷஅபான் மாசத்துடைய கடைசி வாரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதம், ரமலானுடைய முதல் வாரம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறை பார்க்கப்படும். சந்தேகத்திற்குரிய நாள். இன்றைக்கு ஷஅபானுடைய பிறை 29. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாதம் என்பது 30 நாளையிலும் முடியலாம், அல்லது 29 நாளையும் முடியலாம். 28 நாள்லையும் முடியாது, 31 நாள்லையும் முடியாது. 29 நாள் தான், அல்லது 30 நாள். அதை தாண்டியும் போவாது, அதை விட பிந்தியும் வராது. இதுதான் இஸ்லாமியர்களுடைய மாத அந்த பிறை கணக்குடைய எண்ணிக்கை. அதன் அடிப்படையில் இன்று இரவு நாம் பிறை பார்க்க வேண்டும். அது ஒரு சுன்னத். அது அப்படி பிறை தெரிந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் நோன்பு வைக்க வேண்டும். அப்படி பிறை தெரியவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மா நோன்பு தான் வைக்கணும். இல்ல அப்பவும் மேகமூட்டமா இருக்குது, பிற தெரியல அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா 30 நாள் கழிச்சிருச்சு. நாளைக்கு இரவு பிறை தெரிந்தாலும் மேகமூட்டத்தின் காரணமாக பிறை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கன்ஃபார்மா ஞாயிற்றுக்கிழமை நோன்புதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு பிறை தெரியல, மேகமூட்டமா இருக்குது, பிறை தெரியலன்னா அது விடுவதுதான் சிறந்தது. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அற்புதமான மாதத்தை நமக்கு எதிர்நோக்கி தர இருக்கிறார். ஒரு புனிதமான மாதம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், ஷஹ்ருன் அஸீம் கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீம் முபாரக் என்று சொல்வார்கள். இந்த ரமலான் மாதம் இருக்கிறது மிக உயர்ந்த ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு பரக்கத்தான மாதம் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை அமல் செய்வதற்கு தான் இந்த மாதம் வந்திருக்கிறது, வேற எதற்காக வேண்டியும் அல்ல. அமல் செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். இந்த ஒரு வருட காலத்துடைய நாம் வாழ்ந்தது நமக்காக வேண்டிய வாழ்ந்திருப்போம். 11 மாதங்கள் நமக்காக வேண்டியே வாழ்ந்திருப்போம். இந்த ஒரு மாத காலம் அது அல்லாஹ்வுக்காக வேண்டியே கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய சிறப்பு பேசிட்டே போனாங்க. ரமலானுடைய சிறப்புகள் அதை சொல்லி முடிக்க முடியாது. எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா ரமலானை சிறப்பாக்கி வைக்கல. இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்தார். ரமலான் அவ்வளவு ஒரு பாக்கியமுடைய மாதம். அதாவது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா 3 பங்குகளாக பிரித்து வைத்திருக்கிறார். முதல் பங்கு முதல் பங்கு இருக்கிறது, அது ரஹ்மத்துடைய பங்கு. இரண்டாவது பங்கு இருக்கிறது, அதாவது இரண்டாவது பத்து இருக்கிறது, அது மக்ஃபிரத்துடைய பத்து. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பத்து. அது மூன்றாவது நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய பத்து. சொல்லுவார்கள். அப்ப அதுல முதல் பத்து எதுவென்று சொன்னால் ரஹ்மத்துடைய பத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்.
ரஹ்மத்துன்னா என்னங்க? முதல்ல தெரியும். நம்ம ரஹ்மத்துன்னா என்ன? உலகத்தில் உள்ள எல்லா நல்லவைகளும் கிடைப்பதற்கு பெயர் தான் ரஹ்மத் என்பது. அல்லாஹ் எதையெல்லாம் நல்லது என்று படைத்து வைத்திருக்கிறானோ அது அத்தனையும் நமக்கு கிடைப்பதற்கு பெயர் தான் ரஹ்மத். அது நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ரஹ்மத்தை விட்டு தூரமா போயிடுவோம். அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை பற்றி சொல்லும் போது நிறைய இடங்கள்ல சொல்லுவான். ஆனா ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் ஹாஸிரீன். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இல்லாதிருக்குமேயானால் நீங்கள் நஷ்டவாளிகளாக போவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி தருவான். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒரு நொடி பொழுதாவது நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? ஒரு நொடி பொழுதாவது நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? நாம் மூச்சு விடுகிறோமே, என்னைக்காவது நாம் விருப்பப்பட்டு மூச்சு விட்டுருக்கிறோமா? விருப்பப்பட்டு மூச்சு விட்டுருக்கிறோமா? அதை பத்தி நம்ம என்னைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? ஆனால் லேசா தடுமல் பிடிச்சி சரி பிடிச்சு மூச்சு அடைக்குது, மூக்கு அடைக்குதுன்னு வைக்கல, எவ்வளவு சிரமப்படுறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அப்பொழுதுதான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அப்பொழுதுதான் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். நோய் எப்பொழுது மனிதனுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து என்ன அப்படிங்கிறத அவன் விளங்கிக் கொள்ள முடியும். ரஹ்மத்து அவ்வளவு உயர்ந்தது இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம எல்லாம் எப்படி வாழ முடியும்? அவருடைய ரஹ்மத்து குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களிலும் என்னுடைய ரஹ்மத்து விசாலமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். எல்லா வஸ்துக்களிலும் என்னுடைய ரஹ்மத்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். ரஹ்மத், அவருடைய ரஹ்மத்து இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அரிஷுடைய அடிவாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா, என்னுடைய கோபத்தை விட ரஹ்மத்து முந்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவார். என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து விசாலமானது என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அரிஷின் அடிவாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்றாங்கன்னா, அந்த ரஹ்மத்துடைய விசாலம் அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பனி இஸ்ரேல் காலத்திலேனா ஒரு மனுஷன் தப்பு செஞ்சிட முடியாது. நைட்டு தெரியாம தப்பு செஞ்ச காலையில் எழுதப்பட்டிருக்கு, இவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அவன் வீட்டு வாசல்ல எழுதப்பட்டிருக்குமா, இவன் என்ன தப்பு செஞ்சான், இப்படி தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குமா. ஆனா அப்படி இருந்து தப்பு செய்வான். இவ்வளவு தூரம் அவர்களை வெளிப்படுத்தி காட்டியும் சத்தியத்தை விளங்காமல் வாழ்ந்த மனிதர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்கள், யூதர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு மட்டும் அதே மாதிரியான ஒரு நிலை இருக்குமையானால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்க. இன்றைய காலத்தில் தவறுகள் என்பது எவ்வளவு சர்வசாதாரணமாக போய்கொண்டு இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு சர்வசாதாரணமாக இன்றைக்கு தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது செல்போன் கையில் இருக்கிறது. இரவு நேரத்தில் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் இளைஞர்களும் எவ்வளவு தூரம் அந்த தவறுகளை அவர்கள் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். யோசித்து பாருங்களேன். அன்றைய காலத்தில் மாதிரி இந்த மனிதன் இந்த தவறு செய்தான் என்று எழுதப்பட்டவையானால் உங்களுடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள், எவ்வளவு கேவலமாக இருக்கும் என்பது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால், ரஹ்மத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகள்,
ரொம்ப கைசேதமுடையவர்கள் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னா யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரியான தவறுகள் மட்டும் இருந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமைகளை நாம் யோசித்து பார்க்க எவ்வளவு கேவலப்பட்டு போயிருப்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெரிய விசாலமானது, எவ்வளவு பெரிய விசாலமானது. அப்துல்லாஹ் இப்னு வஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க. யா ரசூலல்லாஹ், மக்காவுடைய வெற்றி கொண்ட பிறகு, அதாவது இந்த அப்துல்லா இப்னு வஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் என்று சொன்னால், இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சாவான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உஹது போர்ல ஈட்டியை வைத்து கொலை செய்த ஒரு சஹாபி, ஷஹீதாக்கிய சஹாபி. அப்பொழுதுதான் இஸ்லாத்துல ஏத்துக்கல்ல. ஹிந்தா என்ற பெண்மணி என்ன செய்தால், தன்னுடைய கணவரை பத்ர் போர்ல ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொன்று விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அடுத்த போர் ஏற்பட்டால் வஹ்ஷியை, அப்துல்லா இப்னு வஹ்ஷியை பார்த்து சொன்னாங்க இந்த ஹிந்தா என்ற பெண்மணி சொன்னாங்க, அடுத்த போர்ல நீ ஹம்சாவை கொன்று விட்டால் உன்னை நான் உரிமை விட்டு விடுகிறேன், நீ உரிமை என்று சொன்னார். இவருடைய மைண்ட்ல எதுவுமே ஓடல. நம்ம உரிமை சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும் என்றால் அடிமைத்தனமாக வாழ்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை அன்றைக்கு உணர்ந்திருந்தார்கள். சொந்தமாக எதையும் செய்ய முடியாது. அடிமைத்தனம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை என்பதை படித்து பார்த்தால் தெரியும். அது சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த ஒரு நிலைப்பாடு வேണ്ട. இப்ப இந்த அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு வஹ்ஷிய நீ ஹம்சாவை கொன்று விட்டால் நீ உரிமை. இப்ப இவருடைய மேண்டில் என்ன தெரியுமா, ஹம்சாவை கொல்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதுக்கு அப்புறம் தான் ஈட்டி எறியக்கூடிய பயிற்சியை கத்துக்கிறார். ஈட்டி எறியக்கூடிய பயிற்சி இப்பொழுதுதான் கத்துக்கிறார். கரெக்டா ஒரு வருடம் கழித்து உஹது போரோடு அங்க ஸ்டார்ட் ஆகுது. உஹது போர் ஏற்படுகிறது. அப்துல்லா இப்னு வஹ்ஷிக்கு போர் தந்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, போர் செய்யவும் தெரியாது. இவருடைய நோக்கம் எல்லாம் ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும், நாம் உறுதியாக வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். சுத்தி வருகிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா சிங்கம் போல அங்கே வீரர், அதாவது எதிரிகளை வெட்டத்தை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹம்ஸாவுடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய வீரத்துக்கு முன்னால் எதிரிகள் யாரும் தாக்கு பிடிக்க முடியல, விரட்டோடுகிறார்கள். ஒரு கட்டத்துல கிதாபுகள் எழுதுவாங்க, அந்த போர் கவசம் சரியான எதிர்ப்பு, அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தார் அப்துல்லா இப்னு வஹ்ஷி. அந்த போர் கவசம் நடந்திருப்பாங்க, போர் ட்ரெஸ், அது கொஞ்சம் அப்படியே இந்த வேகத்துல கொஞ்சம் கலஞ்சிருச்சு. அது அப்படி தூக்கி போடுற அந்த நேரத்துல கரெக்டா வைப்பு பகுதி தெரிஞ்சிச்சு, டக்குனு நீக்கி விட்டார். என்ன தெரியுமா வேடிக்கை, அல்லாஹ்வுடைய தக்தீர் இருக்குன்னு சொல்றது. அந்த அப்துல்லா இப்னு வஹ்ஷி சொல்றார், 2 கட்டத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவை நான் வசமாக மாட்டிக்கொண்டேன். என்னுடைய கதை முடிந்தது என்று நான் நினைத்தேன். ஆனாலும் ஹம்ஸா என்னை ஓரம் கட்டி விட்டார். இவர் என்னப்பா அடிமை, இப்போ அவர்கள் தள்ளி விட்டார். இதுதான் எனக்கு சந்தர்ப்பம் என்று நினைத்து நான் சரியான சந்தர்ப்பத்தை ஒரு ஓரமாக உட்கார்ந்து நான் எதிர்பார்த்தேன். அவருடைய அந்த போர் கவர் ஆடையை சரி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் சரியான முறையில் அம்பை ஈட்டியை விட்டு குடல்லாம் விழுந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சஹாபி எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல். அசதுல்லா என்று பட்டம் பெற்ற ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று பட்டம் பெற்றவர்கள், சையீது ஷுஹதா என்று பட்டம் பெற்றவர்கள். இப்போ அப்துல்லா இப்னு வஹ்ஷி மக்கா வெற்றியின் போது வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நானும் இஸ்லாமில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குனு கையை நீட்டுறாங்க, பையத்து செய்கிறார். இஸ்லாம் கேட்கிறது.
அப்துல்லா பின் வஹ்ஷ் கையை எடுத்தது. ஏன் எடுத்துறீங்க? நல்லா தெரியும், தன்னுடைய சச்சாவை கொன்ற ஒரு மனிதன், அதாவது உரிமை ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய கொன்ற ஒரு மனிதன் நன்றாக தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கிறார்கள். இதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது. இப்ப அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துல வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா உங்களுடைய வசனம், ஒரு ஆயத்து என்னை வரவிடாமல் தடுத்துக் கொண்டு இருக்கிறது என்று சொல்றாரு. ஆயத்து தடுக்கிறதா? என்னப்பா சொல்றேன்? அப்ப அவரு எந்த ஆயத்து அப்படிங்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல வந்து சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாராருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நல்லடியார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வஇபாது ரஹ்மான் அல்லதி யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா அப்படின்னு அல்லாஹ் நேரே சொல்லிட்டே வருவார். வைதா ஆத்தமல் ஜாஹிலூன காலு ஸலாமா வல்லதி இதா அன்ஃபகு மின் அம்வால் வல்லதி இதா அன்ஃபகு, அதாவது அல்லாஹ் அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல சொல்லுவான், அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி அங்கே சொல்லி தருகிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் எல்லாம் செய்திருக்கிறேன், நான் எல்லாம் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறேன், நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், நான் கொலை செய்திருக்கிறேன், உங்களுடைய சச்சாவை நான் தான் கொலை செய்தேன், உங்களுடைய சச்சாவை நான் தான் கொலை செய்தேன், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் தான் கொலை செய்தேன், எல்லா தப்பும் செய்திருக்கிறேன், நான் எனக்கு எப்படி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடைக்கும்? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அது அவர் சொல்ற இரட்டிப்பான தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதனால் நான் இஸ்லாத்தில் வருவதற்கு ஒரு யோசனைப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே வரிசையில வரும், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் ஃபகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. யாராவது தௌபா ஈமான் கொண்டு தௌபா நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ் தஆலாவுடைய பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி தருகிறான் என்ற ஆயத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. இப்ப இவர் சொல்றாரு, நாயகமே, இப்பவும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. என்ன? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சரி, ஈமான் கொண்டு அடுத்த செகண்ட் நான் மௌத்தா போயிட்டா, நல்ல அமல் செய்யாமல் நான் மௌத்தா போயிட்டா, என்ன செய்யறது? என்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? இந்த உலகத்தில் நான் ஈமானை ஏற்று மறுபடியும் நரகத்திற்கு அல்லவா போகிறேன் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த ஆயத்தை ஓதுனாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு துனூப், அதாவது அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான்பா, அதனால நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க அப்படின்னு, நீ தான் ஷிர்க் வைக்க போலையே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், நான் ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். ஷிர்க்குடைய பாவத்தை எப்படி மன்னிப்பான் அல்லாஹ் தஆலா? ஷிர்க்குடைய பாவத்தை எப்படி மன்னிப்பான்? நான் ஷிர்க் வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்திருக்கிறேன், இந்த பாவத்தை எப்படி மன்னிப்பான்? இப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை இறங்குகிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அதாவது தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்ட நல்லடியார்கள் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் மீது நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் இப்பொழுது சொல்கிறார், இப்பொழுதுதான் என்னுடைய மனம் குளிர்கிறது, என் மனம் குளிர்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது எல்லா விஷயத்திற்கும் அது தேவைப்படுகிறது. ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்படுகிறது. அந்த ரஹ்மத்தை ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ரமலானுடைய முதல் பத்தை அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்தாக மாற்றி காட்டுகிறது, ரஹ்மத்துடைய பத்தாக ஆக்கினான். இந்த ரஹ்மத்தை நாம் கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு யோசித்து பாருங்கள். எத்தனை பேர்கள் இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு அவதிப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும் அல்லவா?
எத்தனை பேர்கள் இன்னைக்கு நாம் பைக்ல போறோம், என் கண் முன்னாலே நேற்று நடந்தது இல்லை, இன்னைக்கு சொலக்குன்னு தீக்கு போட்டுச்சு. அட நான் பைக்ல வந்துட்டு இருக்கிறேன், பைக்ல வந்துட்டு ஒரு பையன் ரொம்ப ஸ்பீடு, நல்ல அதாவது நல்ல அப்பா போட்டு பெரிய சிப்பா போட்டு நல்ல போட்டு அந்த காலேஜ் ரோட்ல பேரிகார்டு போட்டு சமத்துட்டு போனான். அந்த பையன் இப்படி போறானே அப்படின்னு யோசனை தான் பண்ண. அடுத்த செகண்ட் அப்படியே புரண்டு விடுகிறான். ஒரு கொஞ்சம் டக்குன்னு இலக்குனால போயிட்டு திரும்பினா இவன் போய் காடு விழுந்துச்சு. நைட்டு நடந்த விஷயம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும் இஸ்லாமியர்களே. நம்முடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்பொழுதும் அன்பினமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டும் நான் என்றைக்கும் அதிலே நிராசையாகி விடக்கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு தருவானா மாட்டானா, நாம் என்ன செய்வோம் எப்படி செய்வோம், நம்முடைய சிரமங்கள் இவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கிறது, இவ்வளவு நோக்குகளுக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது, நம்முடைய பிள்ளை கல்யாணம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைக்கு வைத்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அத்தனையும் இந்த ரமலானில் கேட்டு கேட்டு நாம் பெற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இதை வைத்திருக்கிறார். இந்த மாதத்தை நமக்கு தருகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டும் நாம் என்றைக்கும் நிராசையாகாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த மாதத்தை நமக்கு தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதாவது இந்த ரமலான் மாதம் இருக்குதுல்ல, இந்த ரமலான் மாதத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி தர்றேன். ஓத தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளலாம். அனுபவபூர்வமான அமலாக இன்னைக்கு சொல்லப்படுது. அதாவது இன்னைக்கு சவுதியில 10 ரக்காத்துகள் தான் ஏதாவது தராவி தொழுவைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு எல்லாருக்கும் தெரிந்தாரு. எல்லாருக்கும் தெரியும். 5 சலாம் 10 ரக்காத்து முடிஞ்ச பாதியை கட் பண்ணிட்டாங்க. அட 8 இருக்கு, இவ்வளவு நாள் 8 தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். 8 சொல்லிக்கிட்டு இருந்தான். 1 8 தொழுவு ஒரு பக்கத்துல போடணும், அல்லது 20 தொழுகள். இது என்ன 10? அதுக்கு ஒரு ஹதீஸ காமிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்துல 10 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு, என்ன கொஞ்சம் ஓய்வெடுத்து தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கிறேன், இது உமர் ரலியல்லாஹு தெரியாதோ? உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியாதோ? மற்ற சஹாபாக்களுக்கு தெரியாதோ? உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு இந்த 20 ரக்காத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினது அல்ல. தராவீஹ் என்பது என்றால் இந்த மாதம் என்பது அமல் செய்வதற்கு உண்டான மாதம். ரொம்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொடுபோக்குத்தனமாக வேலைகளில் நாம் ஈடுபட்டு, வீணான வேலைகளில் நாம் ஈடுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை விட கை சேதம், அதான் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மளை விட கை சேதமடைந்து யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் என்ன கேட்கிறேன், இந்த 20 ரக்காத் என்பது யார் அமீருல் முஃமினீன் என்று உலகத்தில் உள்ள அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இது. அல்லாஹ் உமரே உடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மனிதர். சொல்லிட்டே போகலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்துடைய பங்குகளில் ஒரு தனி இடம் இருக்கிறது. கஅபத்துல்லாவில் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் 40வது ஆளாக வருகிறார்கள். அதற்கு அந்த அடுத்த நாளே போய் நாயகமே வாருங்கள் கஅபத்துல்லாவில் தொழுவோம், யார் கேட்க முடியும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு வாளை உருவி கொண்டு, உங்களுடைய மனைவிமார்கள் விதவையாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகள் அனாதையாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வாருங்கள் என்னோடு சண்டைக்கு என்று எல்லாரையும் கூப்பிட்டு வந்து 40 இஸ்லாமியர்களோடு தொழுகை நடத்தின பூமி கஅபத்துல்லாவில் இன்று வரை அது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அது ஓயவில்லை. அன்று ஆரம்பிக்கப்பட்ட தொழுகை இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் விட தாண்டின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவார், அற்புதமான ஒரு வார்த்தை. ஆமீனு, அழகான வார்த்தை, ஆழமான வார்த்தையை, ஆழமான கருத்து கொண்டது. ஆமீனு கமா ஆமனன் நாஸ்,
ஈமான் கொள்ளுங்கள் சொல்றான். ஈமான் கொள்ளுங்கள், இந்த சஹாபாக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த இடத்தில் எப்படி சொல்றாங்க, நாயகத்தை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அந்த பின்பற்றுதலை சஹாபாக்கள் கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே மாதிரி நீ ஈமான் கொண்டு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு, உமர் ரலியல்லாஹு தஆலா பின்பற்றுவதற்கு 1400 ஆண்டு காலமாக தெரியாத ஹதீஸ் உங்களுக்கு இப்பதான் வந்து தெரிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து சவுதியுடைய கவர்மெண்ட்ல நான் 10 ரக்காத் தாண்டா தொழுகிறேன், ஏண்டா 20 ரக்காத் தொழுகிறேன், இதுதான் சஹீஹான காலத்தை சொல்ற சஹீஹான ஹதீஸ். ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்ததை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ? உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ? நீங்க அமீருல் முஃமினீனாக அந்த அமீருல் முஃமினீன் 20 ரக்காத்தை ஏற்படுத்தும் போது எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். முதலில் 20 ரக்காத் தராவி தொழு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தொழுக வைத்தார்களே, எவ்வளவு பெரிய ஈமான்டா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரிந்தவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். உஸ்மான் அவருடைய காலத்தில் 20 ரக்காத் தான் தொழுகப்பட்டது. அவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த நடைமுறையை நமக்கு என்னங்க அதை உரிய மாற்றம் செய்வதற்கு என்னங்க தகுதி இருக்க முடியும்? இன்னைக்கு அதாவது 8 ஒரு நாள் குழப்பியாச்சு. இப்ப புதுசா 10 அவன் தான் தொழுகிறானே நம்மளுக்கு. என்னங்க இப்ப உள்ளவன் சவுதி கவர்மெண்ட் நம்மளுக்கு மார்க்கம், சவுதி கவர்மெண்ட் நம்முடைய மார்க்கம். எவ்வளவு அழகான மார்க்கத்தை, எவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை, ஒவ்வொரு மனிதனும் ரமதானை எப்படி ஒவ்வொரு செகண்டையும் அவன் கழிக்க வேண்டும் என்பதை திட்டம் போட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். நன்மையான அருமையானவர்கள் நான் சொல்லுகிறேன், முன்னோர்களை பின்பற்றாமல் நீ எதையுமே அனுபவிக்க முடியும். அதுதான் உண்மை, சத்தியம். அதுதான் முன்னோர்களை நீ அனுபவிக்காமல், முன்னோர்களுடைய நடைமுறையை நீ பின்பற்றாமல் உன் வாழ்க்கையை நடத்துவீர்களே ஆனால் வாழ்க்கையில நீ எதையுமே சந்திக்க முடியாது. ஆகவே அருமையானவர்களே, 20 ரக்காத்தை பரிபூர்ணமா தொழுவுங்க. கண்டவனும் எது வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகிட்டு அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு, உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தின சமூகம், இந்த சமூகம் கட்டமைத்த சமூகம், இந்த சமூகத்தை என்றைக்கும் நாங்கள் கலக்க விட மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் 20 ரக்காத்துகளை தொழுங்கள். அல்லாஹ் அதில் மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்குவான். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அமல்கள் நிறைந்த ஒரு மாதமாக நாம் ஆக்க வேண்டும். அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும். குறிப்பாக உங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவர்களை இழிவாக பேசுவது, தவறாக பேசுவது போன்ற எந்த காரியத்தில் ஈடுபட்டு விடாமல் உங்களுடைய நாவுகளை பக்குவப்படுத்தி, அந்த நாவை கொண்டுதான் அதிகமான நன்மைகள் எழுத போகிறோம். அந்த நாவுகளை பக்குவப்படுத்தி நாம் ரமலான் மாதத்தை நன்மையாக கழிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. வாக்கரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com